தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரிசல்ட் அப்படின்றது ஒரு வழியா, அதாவது ரவுண்ட் 3க்குரிய ரிசல்ட் அப்படின்றது ஒரு வழியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ணி நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ப்ரொஃபஷனல் ரிசல்ட் மட்டுமே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ரிசல்ட்டா வெளியிட்டிருந்தாங்க. இந்த 3 ரிசல்ட்டுமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம எல்லாருமே நம்ம ஒரு பதட்டத்துல இருந்த மாரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா வந்து நேற்றே நமக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. சரி, அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலுமே, இந்த டீம்டு யுனிவர்சிட்டில நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். கட் ஆஃப் டீட்டெயில் அப்படின்றது ஆல் கவர்ன்மென்ட் காலேஜுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப டீம்டு யுனிவர்சிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு. த்ரூஅவுட் ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற டீம்டு யுனிவர்சிட்டி பத்தி நான் பேசல. தமிழ்நாட்டுல இருக்கிற டீம்டு யுனிவர்சிட்டி, புதுச்சேரியில இருக்கிற டீம்டு யுனிவர்சிட்டில எந்த கட் ஆஃப்ல ரவுண்ட் 3க்கு முடிஞ்சிருக்கு. இது கம்பேரிசன் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு எந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ரவுண்ட் 3 உடைய கவுன்சிலிங்குரிய ரிசல்ட் வந்தது. அத வச்சு நம்ம எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீம்டு யுனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லலிதாம்பிகை. லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1ல 359, ரவுண்ட் 2ல 346, இந்த ரவுண்ட் 3ல 379 அது மாறி இருக்கு. சரிங்களா? அதே போல ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் 374, 352, 343 மாறி இருக்கு. நான் வரிசையா வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்றேன். சவிதா மெடிக்கல் காலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல 304, அப்புறம் 273 ரவுண்ட் 2 அண்ட் 277 ரவுண்ட் 3. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல 307, 275, 242 இது வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சே வந்திருக்கு. மீனாட்சி மிஷன் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் 263, 252, 235 அப்படின்னு சொல்லி இருக்கு. விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் காரைக்காலை பொறுத்த வரைக்கும் 283, 241, 229 அது வந்து மறுபடியும் குறைஞ்சு வந்திருக்கு. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 254 ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் 247, தேர்ட் ரவுண்ட் 218. அதே போல எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 282, 247, 228 அது வந்து குறைஞ்சிருக்கு. அறுபடை வீடு புதுச்சேரியில இருக்கிற அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ்ல 252 ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 228 செகண்ட் ரவுண்டு, 216 தேர்ட் ரவுண்ட்ல வந்திருக்கு. அதே போல ஸ்ரீ சத்ய சாய் மெடிக்கல் காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் 239 ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 218 இரண்டாவது ரவுண்டு, 199 வந்து மூன்றாவது ரவுண்டு தேர்ட் ரவுண்ட்ல வந்திருக்கு. மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில இருக்கிற மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல 256 ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 218 செகண்ட் ரவுண்டு, 197 இது வந்து தேர்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்ரீ பாலாஜி ஸ்ரீ பாலாஜி குரோம்பேட்டில் இருக்கிற இந்த சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற காலேஜ் 222 ஃபர்ஸ்ட் ரவுண்டு அண்ட் 206 செகண்ட் ரவுண்டு, 188 தேர்ட் ரவுண்டு ரொம்ப குறைவாக வந்திருக்கு. பாரத் மெடிக்கல் காலேஜில் 235 ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 206 செகண்ட் ரவுண்டு, 185 தேர்ட் ரவுண்டில் வந்திருக்கு. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில் 215 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்திருக்கு, 195 செகண்ட் ரவுண்டு, 184 தேர்ட் ரவுண்டு ரொம்பவே குறைஞ்சி வந்திருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 215 ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 195 செகண்ட் ரவுண்டு, 178 தேர்ட் ரவுண்ட். இப்போ இந்த தேர்ட் ரவுண்ட்ல தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சேர்த்து மிக குறைவான அளவுக்கு குறைந்து வந்த ஒரு காலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல 178. ஸோ 178ல வந்து க்ளோஸ் ஆனது ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். இதுதான் வந்து மிக மிக குறைவானது. அடுத்து 184 லக்ஷ்மி நாராயணா. ஸோ இதுதான் வந்து குறைவான கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்கு டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, பொதுவாக டீம்டு யூனிவர்சிட்டியில நமக்கு காசு தான் வேணுமே தவிர மதிப்பெண் இங்கே அதிகம் தேவைப்படாது அப்படின்றது. இந்த ரவுண்ட் 1 ஆகட்டும், ரவுண்ட் 2, ரவுண்ட் 1லேயே கூட அதிகபட்ச மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 374 வந்திருக்கு ராமச்சந்திரால. பட் அது ரவுண்ட் 1ல குறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215 தான் மிக குறைவான மதிப்பெண்ணா இருந்திருக்கு ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 1ல நீங்க ஒரு சீட் எடுத்தீங்கன்னா, அப்போ நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சீட் எடுக்கணும்னா நீங்க ஒரு 220 ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 225 எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னா வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கணும்னா 220 கிட்ட தேவைப்படும்.
செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல போனீங்கன்னா 200 மினிமம் தேவைப்படுது. ஸோ அந்த மாரி இருந்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே புதுச்சேரியில ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி நான் சொல்றது. ரைட்டுங்களா? டீம்டு யூனிவர்சிட்டில ரூ. 20,00,000 ரூ. 22,00,000 நீங்க ஃபீஸ பே பண்ணணும். இது இல்லாம ரூ. 2,00,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வரணும். ஸோ அப்ப மதிப்பெண் உங்களுக்கு அதிகமா தேவையில்ல. பணம் இருக்கு. நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. மதிப்பெண்ண பத்தி கவலை இல்லன்னா, 220, 230 மார்க் நீங்க இருந்தாவே, உங்க ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி உங்களால சீட் ஆனது எடுக்க முடியும். சரிங்களா? எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னா, இதுதான் கண்டிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, தவறாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. தவறாம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.